ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நைட்ரஜன் ஏரை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்னை பற்றி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஓகே, நம்மளும் சொல்லுவோம். அதாவது கம்ப்ரஸர்லேருந்து டைரெக்டாக ஏர் வரும்போது அதோட தண்ணீரும் கலந்து வரும். இதனால் காற்று அளவு குறைவாக இருக்கும். தண்ணீர் டயர் உண்டாக்கும் அதிகப்படியான வெப்பத்தால் டயர் ப்ரெஷர் குறைய வாய்ப்பு இருக்குது. அதோட டயர் ரப்பரால் செய்கிறதால இந்த வெப்பம் டயரில் வெடிப்பையும் உண்டாக்கும். ஆனால் நைட்ரஜன் மிஷின் ஏரை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணீரை முழுவதுமாக நீக்கி நமக்கு ஏர் மட்டும் தர்றதால டயர் உள்ள காற்று முழுவதுமாக இருக்கும். அது குறையும் தாமதமாகும். அதோட நைட்ரஜன் வறண்ட தன்மையும் குளிரூட்டியாகவும் இருக்கிறதால டயர் வெப்பமடையாமல் பாதுகாக்கவும் டயர் வாழ்வாதாரம் நீடிக்கவும் உதவும். ஆனால் நைட்ரஜன் மிஷின் முறையாக கேலிப்ரேட் பண்ணி வச்சுருந்தா தான் நான் சொன்னது சாத்தியமாகும். ஃபைனலி நார்மல் ஏரை விட நைட்ரஜன் ஏர் பெஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் N2 யூஸ் பண்ணும் டயர்களில் எமர்ஜென்சிக்காக நார்மல் ஏர் பிடிக்கும்போது ஒன்றும் ஆகாது. ஆனால் சில பேர் ஏதோ கெமிக்கல் ஃபார்ம் ஆகிற மாதிரி பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லை. நீங்கள் திரும்பவும் டயரில் உள்ள ஏர் ப்ரெஷரில் நீக்கி திரும்பவும் N2 ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம்.